Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. கருணாநிதி அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதை கொண்டு போய் மதுரைக்கு இந்திரா காந்தி வர்றாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரயிலில் போனோம். ரயிலில் போனால் என்னாச்சுன்னா மக்கள் திரள் ரயிலை விட அதிகமான கூட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்லுவேன், நிறைய கூட்டம் எல்லாம் பின்னாலேயே ஓடியாராங்கன்னு வந்து தலையை நெட்டி கையை ஆட்டிட்டு போய் உட்காந்துருவார். எம்ஜிஆர் ஸ்டண்ட் பார்ட்டியை வச்சுட்டு கட்சி நடத்துகிறாரு. அவர் என்ன பண்ணுறார், ஸ்டண்ட் பார்ட்டி வேணான்னு சொல்லிட்டு ஜேபிஆர் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து கட்சி மாவட்ட செயலாளர் அதுன்னு ஆக்கி தொண்டர்களை வச்சு கட்சி நடத்துகிறார். ராஜேஸ்வரி ஹாலில் பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் வந்து தைரியமாக அவரை நீக்கிட்டோன்னு சொல்கிற முடியல இவங்களால். அப்போ அந்த பொதுக்குழுவில் 100க்கு ஏறக்குறைய 130 பேர் இருக்கிற பொதுக்குழுவில் 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் அண்ணாவில் வளர்க்கப்பட்டவங்க, அண்ணாவை காலத்து பொதுக்குழு. அதில் 20-30 பேர் தான் கருணாநிதியினுடைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பொதுக்குழு கூட்டிட்டு நியாயப்படி அவரை நீக்கிற முறையே தவறானது. தமிழர் படைன்னு ஒன்று இருக்குது, அதை இங்கே பிளாசா டாக்கஸில் அன்னமிட்ட கை படம் அதில் போய் ஆளுங்களை விட்டு அடிக்கிறான். அடிச்சுட்டு இந்த செய்தியை எம்ஜிஆருக்கு சொல்கிறாங்க. இவர் போய் மாறன் போய் சரி மாமா ஒத்துக்கிட்டாரு கையெழுத்து போடுங்கன்னு, என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்தின ஒரு நான் வந்து இனிமேல் கட்சியில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் வேண்டாம் அப்படின்னு அந்த எழுதின டாப்டை கிழிச்சு போட்டார். திமுக வரலாற்றில் பொதுக்குழுவில் 136 பேர் ஓட்டு வாங்கினோம் நான் தான். திமுக அறிவகம் போனால் என் பேர் தான் மேலே இருக்கும். அப்படி அதில் கருணாநிதி ஒரு தடவை நீ ஊரில் போய் இவ்வளோ பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னாரு. அதெல்லாம் அவர் கேட்ட கேள்வி. யாரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாங்க, திமுகலேருந்து நீக்கிறாங்க. அன்றைக்கி வந்து தமிழ்நாடே எப்படியா இருக்கு? தமிழ்நாடு பூராவுமே வந்து பஸ்ஸுகள் ஓடலை, கார்கள் ஓடலை, லாரியில் ஸ்லிப் எழுதி ஒட்டி அது பண்ணி இது பண்ணி ரகலை எல்லாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்ததால் உண்மையாக சொல்கிறேன் காங்கிரஸ் வந்திருக்கும். ஏன்டா கருணாநிதி பேரில் அவ்வளவு இன்றைக்கு இருக்கிற திமுகவை காப்பாற்றியவர் எம்ஜிஆர் தான். அவர் இல்லாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் கையில் போயிருந்தால் அதோட திமுக எல்லாம் க்ளோஸ். அப்போவே காங்கிரஸ் வந்து திமுக அழிச்சிருக்கோன்றீங்களா? இப்போ பிஜேபி கையில் ஒரு தடவை ஆட்சி போச்சுன்னா அதோட நம்மளை க்ளோஸ் பண்ணுவானே, அதுதானே அன்னைக்கு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக நிறுவன தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, அதிமுக ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் ஒரு தலைவராக இருந்தீங்க, எம்ஜிஆர் அவர்களுடைய பயணிச்சிங்க. நீங்கள் எம்ஜிஆரோட பேசின அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ரயில் பயணம், அதாவது கருணாநிதி அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதை கொண்டு போய் மதுரைக்கு இந்திரா காந்தி வர்றாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரயிலில் போனோம். ரயிலில் போனால் என்னாச்சுன்னா விருதாச்சலம் தாண்டினதும் ரயிலில் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு நேரம் மக்கள் தொண்டர்கள் இப்படி நிறுத்தி அது ரயில் போச்சு. காலையில் 6 மணிக்கு மதுரைக்கு போக வேண்டிய ட்ரெயின் இங்கே வந்து நிறுத்த ஆரம்பித்து இது ரயிலே வந்து நடந்து போகிற மாதிரி ஆகி மணப்பாறை போகிற போது காலையில் 8 மணி ஆயிடுச்சு. காலையில் 8 மணி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம போகணும். மக்கள் திரள் ரயிலை விட அதிகமான கூட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து வருது. உள்ள அவர் கூப்பையில் அவர் இருக்கார். நான் சொல்லுவேன், நிறைய கூட்டம் எல்லாம் பின்னாலேயே ஓடியாராங்கன்னு வந்து தலையை நெட்டி கையை ஆட்டிட்டு போய் உட்காந்துருவார். திரும்பவும் வருவார். பெண்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ஓடியாருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நியூஸ். அதெல்லாம் சாதாரண யாராவது படம் எடுத்திருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும். அவ்வளோ கூட்டத்தை நீங்கள் சமாளிச்சிங்களா? ஆமாம், அவங்க வந்து மக்களை ஒன்றும் இல்லைங்க. அவங்க மக்கள் வந்து நல்லவங்க. அவங்க இவங்களா தானே இப்போ இந்த கரூர்லேயே இந்த ப்ரெஷரை ஏற்படுத்தினதே இவங்களுடைய ஆட்கள் உள்ளே புகுந்து அதை அவங்க கலாட்டா பண்ணி அடிதடி அது இது பண்ணி நடத்துனது தானே செய்திகள் வருது இல்லையா? அதனால அவங்க பாட்டுக்கு அவங்க பார்த்துக்கிட்டே அவங்க போயிட்டு இருப்பாங்க, கையாடிட்டு. ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் அவர்களை பயணித்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு அடிதடி சண்டை மாதிரி ஏதோ நடந்தது நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இங்கே முதல்ல ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த உடனே முதல்ல பூந்தமல்லிக்கு போனோம். பூந்தமல்லிக்கு போன போது அவர் கூட நான் தான் இருக்கிறேன். பாக்கி அவரை சுற்றி ஸ்டண்ட்டு பீப்புள் இருந்தாங்க. கல்லால் அடித்தான், கட்டையால் அடித்தான், பூந்தமல்லியில் எல்லாம் பார்த்துட்டு அவங்க தடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க இவங்க பத்திரிக்கையில், இது மாதிரி எம்ஜிஆர் ஸ்டண்ட் பார்ட்டியை வச்சுட்டு கட்சி நடத்துகிறாரு. அவர் என்ன பண்ணுறார், ஸ்டண்ட் பார்ட்டி வேணான்னு சொல்லிட்டு ஜேபிஆர் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து கட்சி மாவட்ட செயலாளர் அதுன்னு ஆக்கி தொண்டர்களை வச்சு கட்சி நடத்தணும். இதெல்லாம் நடந்தது. ஆனால் வந்து அவருக்கு ஒரு விபரீதம் நடந்திருக்குமானால் அது வேறு வகையில் முடிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ராஜேஸ்வரி ஹாலில் பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் வந்து தைரியமாக வந்து அவரை நீக்கிட்டோன்னு சொல்கிற முடியல இவங்களால்.
அப்போ அந்த பொதுக்குழுவில் ஏறக்குறைய 130 பேர் இருக்கிற பொதுக்குழுவில் 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் அண்ணாவில் வளர்க்கப்பட்டவங்க. அண்ணா காலத்து பொதுக்குழு. அதில் 20-30 பேர் தான் கருணாநிதியினுடைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பொதுக்குழு கூட்டிட்டு நியாயப்படி அவர் நீக்கிற முறையே தவறானது. அது பிறகு பொதுக்குழு என்ன சொன்னாங்க, அவர் கூட காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், சரியாக போயிடும், மாறன் போயிருக்காரு வருவார் அப்படின்ற மாதிரி செய்தியை, அதாவது யாரும் அங்கே ரகலை பண்ணாமல் இருக்கிறதுக்காக மாறன் போயிருக்காரு. அப்போ காம்ப்ரமைஸ் 2 பேருக்குள்ள ஆகிட்டா நம்ம விரோதி ஆகிடுவோம். அதனால் எல்லாம் அப்போ எம்ஜிஆர் முதல் ஆரம்பத்தில் கட்சி விட்டு நீக்கின பிற்பாடு கொஞ்சம் நேரத்தில் அவர் கொஞ்சம் அச்சப்பட்டது வாஸ்தவம் தான். சரின்னு சொல்லிட்டு இவர் காம்ப்ரமைஸ்ன்னு காம்ப்ரமைஸுக்கும் அவர் எழுதி ஒரு டிராஃப்ட் போட்டு மாறன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. மாறன்கிட்ட கொடுத்து அனுப்பினது அதை கொண்டாந்து மாறன் பாட்டினதும் கருணாநிதிக்கு மூஞ்செல்லாம் அப்படியே இதுன்னு போச்சு. என்னன்னா இவர் ஒழிச்சிடணும்னு நினச்சா திரும்ப உள்ளே வந்துட்டா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பயம். உடனே அவங்க 2 பேரும் எல்லாம் உள்ளே போகிறாங்க, பின்னால் இருந்த ரூம் போய் பேசுகிறாங்க. திரும்பவும் சரின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிட்டு தமிழர் படைன்னு ஒன்று இருந்தது, அதை இங்கே பிளாசா டாக்கீஸில் அன்னமிட்ட கை படம், அதில் போய் ஆளுங்களை விட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இந்த செய்தியை எம்ஜிஆருக்கு சொல்கிறாங்க. இவர் போய் மாறன் போய் சரி மாமா ஒத்துக்கிட்டாரு கையெழுத்து போடுங்கன்னு, என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்தின ஒரு பாட்டு நான் இனிமேல் கட்சியில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் வேண்டாம் அப்படின்னு அந்த எழுதின டிராப்டை கிழிச்சு போட்டார். இதுதான் நடந்தது. ஐயா, அன்னைக்கு எம்ஜிஆரை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க, திமுகலேருந்து நீக்கிறாங்க. அன்னைக்கு தமிழ்நாடே எப்படியா இருந்துச்சு? தமிழ்நாடு பூராவுமே பஸ்ஸுகள் ஓடலை, கார்கள் ஓடலை, லாரியில் ஸ்லிப் எழுதி ஒட்டி அது பண்ணி இது பண்ணி ரகலை எல்லாம் தமிழ்நாடு பூராவும் அந்த வேலை நடந்தது. இளைஞர்கள்லாம் ரோட்டில் இறங்கி நல்லா வேலை செஞ்சாங்க. அப்போ பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பேரில் கடுப்பு இருந்தது. ஏன்னா சிங்காநல்லூரில் விவசாயிகள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. ரொம்ப லஞ்சம் ஊழல் பெருகிடுச்சு. அப்புறம் இந்த சிம்சனில் பிரபாகரன் ஒரு தோழரை கொலையே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ இவர் எம்ஜிஆர் சபாஷ்னாரு. எல்லாரும் இப்போ கட்சிக்காரங்களுக்கு பூரா இந்த கடைக்காரங்கெல்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிட் நோட்டீஸ் அடிக்கிறது, அதுக்கு இது அடிச்சு எல்லாம் பஸ்ஸில் எம்ஜிஆர் படம் இல்லாமல் எந்த வண்டியும் ஓடாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அதை பார்த்துட்டு தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சா நம்ம நாளைக்கு சிஎம் ஆகலான்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு அப்போ தான் தோணுச்சா? இல்லை அப்படி அது இல்லை, அதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த தெம்பு வந்துருச்சு கட்சி ஆரம்பித்தோம்னா. ஏன்டா அன்னைக்கு இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் உண்மையாக சொல்கிறேன் காங்கிரஸ் வந்திருக்கும். ஏன்டா கருணாநிதி பேரில் அவ்வளவு குற்றங்கள் குறைகள் அது இது சாராயம் கொண்டு வந்தது எல்லாமே சேர்ந்துக்குச்சு அதில். அதனால் அன்னைக்கு திமுகவை இன்றைக்கு இருக்கிற திமுகவை காப்பாற்றியவர் எம்ஜிஆர் தான். அவர் இல்லாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் கையில் போயிருந்திருந்தால் அதோட திமுக எல்லாம் க்ளோஸ், அது பிறகு வந்திருக்க முடியாது, அது வேற மாதிரி போய். அப்பவே காங்கிரஸ் திமுக அழிச்சிருக்கோன்றீங்களா? நிச்சயமா அவங்க ஒரு தடவை அடிபட்டவங்க அப்புறம் விடுவாங்களா? அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு பார்ப்பாங்கல்ல. இப்போ பிஜேபி கையில் ஒரு தடவை ஆட்சி போச்சுன்னா அதோட நம்மளை க்ளோஸ் பண்ணுவானே, அதுதானே அன்னைக்கு. இன்னைக்கு அதாவது இப்போ பாஜக என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோ அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணிருக்கோன்றீங்க? ஆமா, அதான். ஓகே, நீங்க இன்னைக்காவது கருணாநிதி கிட்ட பேசிருக்கீங்களே, என்ன உரையாடல் நீங்க நடத்திருக்கீங்க? அவரு உங்கள்கிட்ட எப்படி பேசிருக்கீங்க? அவரு என்ன கண்டாலே அவருக்கு பிடிக்காது. என்ன சொல்றது, நாங்க 56-57 நாங்கள் வேற, அதாவது ஈவிகே சம்பத்து, மதியழகன், சத்யவாணி முத்து, ஏ கோவிந்தசாமி, எஸ்டி சோமசுந்தரம் இதெல்லாம் வேற. நாங்கள் அண்ணாவோட நேரடியாக இருக்கிறோம். அவருக்கு இந்த செட்டை பார்த்தாலே இது கடுப்பாயிடும், அதனால் ஒன்றும் பேச மாட்டார். நான் பொதுக்குழுவுக்கு நின்னேன், அண்ணா கிட்ட கேட்டு தான் நின்னேன். அப்போ பொதுக்குழுன்றது என்னன்னா ஒரு பெரிய அதான் சுப்ரீம் பாடி, திமுகவில் சுப்ரீம் பாடி அதான் டிசைட் பண்ணோம். அதில் நிற்குன்னு வர்றதுன்றது ஒரு பொதுக்குழுன்றது மந்திரியை விட வலுவான பவர் கட்சிக்குள்ளே அப்படி இருக்கும். நான் அண்ணாவிட்ட இதில் நுங்கம்பாக்கம் வீட்டில் அண்ணா முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் அவரோட நெருக்கமாக இருந்தேன். இன்னும் நான் பொதுக்குழு நிற்கிறேன், நான் பயந்துக்கிட்டு தான் சொல்கிறேன். அவ்வளோ பொதுக்குழுன்றது அவ்வளோ சுப்ரீம் பாடி, அதில் நில்லுன்னாரு. ஒரு வார்த்தை அன்பில் தர்மலிங்கத்துக்கு சொல்லுங்கன்னு, அவர் எங்கள் மாவட்ட செயலாளர். உட்கார்ந்தேன். இந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடி என்பது நம்முடைய தொண்டர்கள் தான். தொண்டர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய சொத்தை, பணத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நம்முடைய இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாமே. அவர்களிடத்துல யாரெல்லாம் மரியாதையோடையும் அரவணைப்போடையும் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. இதுதான் உண்மை. இன்று வரையில் கட்சிக்குள்ளே நான் யாருக்காகவோ எனக்காக கூட நான் ஓட்டு கேட்டது. கட்சிக்குள்ளே நடைபெறுகிற தேர்தலில் அது கணக்கு தீர்க்கிறது. அன்னைக்கு அவங்க கோபதாபங்களை தீர்த்து கையில் காலில் விழுந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வந்தால் ஜெயித்தவனும் கட்சிக்காரன் தான், தோத்தவனும் கட்சிக்காரன் தான். அதனால் அது பிரச்சனை இல்லை.
நான் இப்போ உனக்காக சொன்னேன்னா அன்பில்கிட்ட உடனே செய்கிறேன் பாரு. உடனே அவருக்கு வந்து அந்த அழகுமுத்து, பராங்குசம், எம்எஸ் மணி, இப்படி பல பேர் அங்கே வில்லங்கம் இருக்குது, நிறைய தகராறு இருக்குது. அதெல்லாம் வந்து உடனே அவர் அவங்ககிட்ட சொல்லுங்க பாரு. உடனே நான் அவங்களையும் கூப்பிட்டு சொன்னேன்னா அவங்க கேட்பாங்க. கேட்டு மறுநாளே என்ன வருவாங்கன்னா இங்கே எங்கள் வீட்டு வாசலில் வந்துடுவாங்க. நீங்கள் அன்பில் சப்போர்ட் பண்ண சொன்னீங்க, அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு என்கிட்ட வருவாங்க. இவங்கெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது, அவங்களுக்குள்ளே கணக்கு தீர்த்துக்கிட்டு வரட்டும். ஜெயித்தாலும் கட்சிக்காரன், தோத்தாலும் கட்சிக்காரன். அதனால் உனக்கு வேணால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன்னாரு. என்னென்ன என்ன சொல்கிறாரா, உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் வரணுன்னாரு. 13 பேர். அப்போ புதுக்கோட்டை உட்பட்ட மாவட்டம், புதுக்கோட்டை, கரூர், ஈரோடு எல்லாம் சேர்ந்து. எத்தனை பேர் மாவட்ட பிரதிநிதிகள்னாரு. 142 பேருன்னா ஒரு ஆளும் 13 பேருக்கு ஓட்டு போடலாம். ஒவ்வொருத்தரும் 13 பேருக்கு ஓட்டு போடலாம். நீ ஒரு 40-50 பேரை பார்த்துரு, ஒரு 40 பேர் போட்டால் கூட அநேகமாக வந்துடலாம், உள்ளே வந்துடலாம் அப்படின்னாரு. ஆனால் அன்றைக்கு சூழ்நிலை என்னன்னா, அன்றைக்கி கட்சியிலலாம் வசதியானவர்கள் கிடையாது. இப்போ வந்து ஒரு எங்களுக்கு வந்து 8 தாலுக்கா என்னமோ, 8 தாலுக்காவிலேருந்து ஒரு 2 தாலுக்காக்காரங்க ஒன்றா இப்போ தொடர்பில் இருப்பாங்களே தவிர 3வது தாலுக்கா வட்டத்துக்காரங்களோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. போக்குவரத்து கிடையாது, வசதிகள் கிடையாது, அப்படி இருக்கும். இப்போ அரியலூரில் இருக்கிறவனுக்கு ஜெயங்கொண்டத்தில் இருக்கிறவன், உடையார்பாளையத்தில் இருக்கிறவன், பெரம்பலூர் சைடில் இருக்க அதோட முடிஞ்சு போயிடும். கரூரில் இருக்கிறவன் கரூர், குளித்தலை, அப்படியே அதோட முடிஞ்சிடும். புதுக்கோட்டையில் இருக்கிறவன் புதுக்கோட்டை, இப்படி தான் இருக்கும். அதனால் எனக்கு என்னன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து 13 வயசுலேருந்து திமுகவோட ஒன்றி தலைவர்களோட ஒன்றி வாழ்ந்த. அது காரணம் பேராசிரியர் வீட்டில் வளர்ந்ததே ஒரு பெரிய காரணம். அங்கே எல்லா தலைவர்களும் அங்கே தான் வந்து தங்குவாங்க சிதம்பரத்தில். அப்படி வந்தது. அதோட திருச்சியில் எனக்கு ஒரு பெரிய செல்வம். ஏறக்குறைய அந்த 142 பேரில் 100 பேருக்கு என்ன தெரியும். நான் தான் ஜூனியர் மோஸ்ட்டு, என்ன எல்லாருக்கும் தெரியும். அப்போ 100 பேரில் ஆளுக்கு 13 பேருக்கு ஓட்டு போடுறது எனக்கு ஒன்று போட்டுருவாங்க. ஆனாலும் அது இல்லாமல் அண்ணா சொன்னபடி இங்கேருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு போய் 142 பேரையும் பார்த்தேன். 142 பேரில் 136 பேர் ஓட்டு போட்டாங்க. திமுக வரலாற்றில் பொதுக்குழுவில் 136 பேர் ஓட்டு வாங்கினவன் நான் தான். திமுக அறிவகம் போனால் என் பேர் தான் மேலே இருக்கும், அப்படி இருக்கும். அதில் கருணாநிதி ஒரு தடவை நீ ஊரில் போய் இவ்வளோ பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னாரு. அதுதான் அவர் கேட்ட கேள்வி. உங்கள்கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் சொல்லுவார். அது மாதிரி அதாவது நமக்கு எதிர்பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டுவார். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ணா இறந்தப்போதான் வந்து இறந்த தலைவர்கள் அவருக்கு தான் அந்த கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கே இருந்தீங்க? நான் அன்னைக்கு வந்து அடையாற்றில் அந்த காந்தி நகரில் அங்கேயே தான் இருந்தோம். என்னுடைய தோழர்கள், உடையார்பாளையம் தோழர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே தான் இரவு பகலாக அங்கே தான் இருக்கும். அங்கேயே பக்கத்தில் டீ கடை அதில் சாப்பிட்டு ஒரு 3 நாள் ஏறக்குறைய அங்கே தான். அதுலேருந்து முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வீடு எனக்கு 7 ஹவர்ஸில் இருந்தது, 7 கிணற்றில். போகிறதுக்கு வண்டி வாகனங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடந்து ஏறக்குறைய 10-12 கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போய் போகிறதுக்கு வச்சு. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ராஜாஜி காலுக்கு வர்றதுக்கு நடக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்கல. அவ்வளோ கூட்டமா? அவ்வளோ கூட்டம். எல்லாம் உலகமே திரண்டு இருக்குது. இன்று வரையில் அதுக்கு இணையாக எங்கே பார்த்தாலும் சந்து பொந்துலாம் இங்கே மாத்திரம் இல்லை, எந்த சந்து பொந்துலையும் நம்ம வர முடியாத அளவுக்கு. நீங்கள் சொன்னீங்க அண்ணா அவர்களோட வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்ததா சொல்றீங்க. அண்ணா அவர்களோட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்த பயணிச்சப்போ வந்து எம்ஜிஆர் கூடயும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அண்ணா கூட எப்படின்னா, சிதம்பரத்தில் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு பேராசிரியர் வீடு, பக்கத்தில் டவுன் ஹால், எதிரில் வடுகநாதன் தியேட்டர், இந்த பக்கம் எழிலகம்னு ஒரு பில்டிங். அண்ணா மாசுக்கு ஒரு நாளாச்சும் எழிலகத்தில் வந்து தங்குவார். அவருடைய கணக்கு என்னென்னா, இளைஞர்களை வந்து ஈர்க்கிறதுக்கு அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வருவார். அவருக்கு நான் ஒரு அப்போ 7வது 8வது படிக்கிற போதே அவருக்கு இந்த மூக்குப்பொடி வாங்கி தருது, டீ வாங்கி தருது, இதெல்லாம் போவேன். ஒரு நாள் அவர் என்னை கேட்டார் ஒரு கேள்வி. என்ன கேட்டாருன்னா, நீ வந்து ஒன்று ஒரு 50 பேர் அடிக்க வர்றாங்க, ஆனால் நீ அவங்கள அடிக்கக்கூடாது, ஜெயிக்கணும், எப்படி ஜெயிப்ப அப்படின்னாரு. எனக்கு தெரியல. உடனே அவரே சொன்னார், உன் பக்கத்தில் 100 பேரை சேர்த்துக்கோ, 50 பேர் ஓடிடுவான், அதுதான் என் கட்சி. நாம் வளர்ந்து வந்தோம்னா நிச்சயமாக மற்றதெல்லாம் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு அது சொன்னார். அதெல்லாம் அவருடைய காலம் என்பது ஒரு பொற்காலம். இப்போ கூட நம்ம இவ்வளோ வசதிகளோடு இருந்தால் கூட அன்னைக்கு லாரியில் போனோம், சைக்கிளில் போனோம். எங்கள் ஊர்லேருந்து கிராமத்துக்கு போனோன்னா அங்கேருந்து தஞ்சாவூர் வந்து 70 கிலோமீட்டர், 70-80 கிலோமீட்டர் இருக்கும். எந்த கிராமம் திருச்சியில்? எங்கள் கிராமம் வந்து கவரப்பாளையம்னு ஒரு ஊர், அதாவது ஆண்டிமடத்துக்கு பக்கத்தில். ஒரே சைக்கிளில் 3 பேர், அது ஒரு அப்படி போகிறது ஒரு கெத்து. 3 பேர் இடையில கொள்ளடத்தில் சைக்கிளை தள்ளிக்கிட்டு போகணும், கொள்ளடத்தை கறக்கிறதுக்கு போயிட்டு இரவோடு இரவா கூட்டத்துக்கு போயிட்டு விடிய
ஊருக்கு வரும். 2 பேரும் வச்சுல மிதிச்சு போயிருக்கீங்களா அப்ப? மாற்றி மாற்றி மிதிப்பா. பின்னால் இருக்கிறவங்க டபுள் பெடல் போடுவோம்ல, ஆமா ஆமா டபுள் பெடல் பற்றி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். பின்ன அதெல்லாம் இருக்குல்ல. நாங்க அதெல்லாம் பண்ணதில்ல, நீங்க பண்ணும்போது ஆமா, கேட்க பண்ணோம். சுவாரஸ்யமா இருக்கு. இன்னும் பின்னால் உட்காரவும் டபுள் பெடல் பண்ணுவோம், முன்னால் உட்காருவோம், அப்புறம் எழுந்திரிச்சு போய் பின்னால் உட்காந்து முன்னால் உட்காரும், மாற்றி மாற்றி போடுவோம். ஓகே, நான் கேள்விப்பட்டிருக்கோம், பழைய படத்துல பார்த்துருக்கோம். நீங்க சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நீங்க 77 மற்றும் 80 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச அந்த மொத சட்டமன்றத்திலே வந்து நீங்க எம்எல்ஏவா இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் எம்ஜிஆர்? ஒன்றும் இல்லை, அப்போ வந்து நான் மாவட்ட செயலாளராக திருச்சிக்கு போனேன். அங்கே ஒரு சூழ்நிலையில் எப்படின்னா, நான் எம்ஜிஆர் கூட தான் இருந்தேன். திருச்சியில் கிளைவ் ஹாஸ்டல் நிகழ்ச்சின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னன்னா, அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் அன்பில் தர்மங்களத்தோட 2வது வீடு இருந்தது. பக்கத்தில் கிளைவ் ஹாஸ்டல் இருக்குது. அந்த பையங்க அங்கே வந்தபோது ஏதோ தகராறாகி அங்கே ரகலை பண்ணிட்டாங்க. உடனே இவர் அன்பில் வந்து ஃபோன் பண்ணி போலீஸுக்கு சொன்னது. இவர் அமைச்சர், அவன்னா புகுந்து எல்லாரையும் அடித்து மண்டையை உடைச்சி அது உடைச்சி 100கணக்கான மாணவர்களை மண்டையை உடைச்சி ஆஸ்பத்திரி அங்கே போயிட்டாங்க. அப்போ கல்யாண சுந்தரம், கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் எங்களோடய இருப்பார். அவர் என்ன பண்ணார், நம்ம திருச்சிக்கு போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு கூட்டம் போட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மன்னார்புரத்தில் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம், ஒரே ஒரு நாளில் மன்னார்புரத்தில். சரி, எங்களுக்கு 5 பேருக்கு எம்ஜிஆர் டிக்கெட் போட்டிருந்தார். யார் யாருக்குன்னா, எம்ஜிஆர், கே.ஏ. கிருஷ்ணசாமி, எஸ்.டி. சோமசுந்தரம், இவர் கல்யாண சுந்தரம், சவுந்தரராஜன், 5 பேருக்கு போட்டிருந்தோம். போயிட்டு காலையில் திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு. அப்போ திருச்சியில் பெரிய ஹாஸ்டல்லாம் இது கிடையாது, ஹோட்டல் கிடையாது. ஆஸ்பின்ற ஒரு ஹோட்டலில், அதில் தான் அது விஐபிக்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. 5ஆம் நம்பர் ரூம் இருக்கா இல்லையா தெரியல. அதில் தான் எல்லோரும் தங்குவாங்க. நல்லா இருக்கும்ன்ற லாட்ஜு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வண்டி அனுப்பிட்டோம். இங்கே அனுப்பிட்டு போய் இந்த ஹாஸ்டலில் அடிபட்ட பசங்கள்லாம் பார்த்துட்டு, ஆஸ்பத்திரிலையும் போய் பார்த்துட்டு, இரவு கூட்டத்துக்கு அங்கே போகிறோம். இங்கே மன்னார்புரம் போனால், அப்போ மாவட்ட அமைப்பாளராக சவுந்தரபாண்டியன்னு ஒருத்தரை போட்டிருந்தோம். அவர் வரலன்னு தான் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இது வந்துடுச்சு. ஆனால் கூட்டம் மிகப்பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான, முதல்ல கட்சி ஆரம்பித்தது முதல் கூட்டம், அருமையான கூட்டம். எல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு வந்தோம். காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்பணும். நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம், 5 மணிக்கே ரெடி ஆகிட்டோம். எம்ஜிஆர்து ஒரு ஸ்பெஷல் ரூம் மாதிரி இருக்கும், 5ஆம் நம்பர் ரூமு. நான் தான் போய் ரூமை திறந்தேன். இல்லை, டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன், அப்புறமா பேசலாம் அப்படின்னாரு. சரின்னு கதவு மூடிட்டு வந்து கேன்சல்டு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். 9 மணிக்கு அவர் வெளியில் வந்தார். வந்து உட்காந்து திருச்சியில் வந்து சரியான ஆள் இல்லாமல், அதாவது சவுந்தரபாண்டியனை அன்பில் தர்மலிங்கம் மிரட்டிட்டார். புரியுதுங்களா? மிரட்டினதான் அவர் ஊருக்குள்ளே வரல, அதனால் அந்த கூட்டத்துக்கு வரல. அப்புறம் சரியான ஆள் இல்லாமல் நம்ம கட்சி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், என்ன பண்ணுறது. இப்போ எஸ்.டி. சோமசுந்தரம் அவர் கள்ளர், அன்பில் தர்மலிங்கம் கள்ளர், அதனால் அதான் முக்குளத்தோர் சமுதாயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டதும் எஸ்டிஎஸ் என்ன பண்ணார், சவுந்தரராஜனை இங்கே இருக்க சொல்லுங்கட்டார். நான் ஃபேமிலி இங்கே சென்னையில், எனக்கு தொழில் இங்கே சென்னையில், கட்சி ரீதியாகவும் 13வது வார்டில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், அங்கே எனக்கு செல்வாக்கோடு வச்சுருக்கேன். அப்போ வந்து மண்ணடி பக்கத்தில் என்ன கூப்பிட்டு வந்து நீ தான் இங்கே இருக்கணுன்னாரு. ஆனால் எனக்கு ஷாக்கிங். நான் சொன்னேன், என்னென்ன குழந்தைங்கள்லாம் இங்கே படிக்கிறாங்க, எனக்கு தொழில் அங்கே இருக்குது, நான் இங்கே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, நீ இந்த மாவட்டத்துக்கு நீ இருந்தால் தான் சரியாக வரும், இல்லைன்னா திருச்சியில் கட்சி சரியாக இல்லாமல் என்ன கட்சியை நடத்த முடியாது அப்படின்ட்டாரு. நீ இருந்தாகணும், இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்ட்டாரு. சரின்னு வந்தேன். நான் எல்லாத்துக்கும் எப்பயுமே தயாராக இருக்கிற ஆள் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, என்னை பெரும்பகுதியானவங்க முக்குளத்தோராக தான் நினைப்பாங்க. நான் என்ன கேஸ்ட்னு யாருக்குமே தெரியாது. காரணம், எஸ்டிஎஸ் கூடயே வளர்ந்தவன் நான். அந்த மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நான் சொன்னாலும் அவர் சொன்னதாக தான் அர்த்தம். அப்படி இருந்தது ஒரு காலம். அதனால் அன்பிலுக்கும் அதெல்லாம் தெரியும். அன்பிலுக்கு யார் யார் எங்கள் செல்வாக்கு இருக்கோ அந்த பகுதியில் எனக்கும் செல்வாக்கு உண்டு அப்படின்னு தான். அப்படியே வந்து போட்டு வந்தது. சரின்னு அப்புறம் இருந்தேன். இங்கே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வேறு மாதிரி பண்ணி அதை பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, கரூரில் ராஜகோபால்னு ஒருத்தர் திமுக மாவட்ட துணை செயலாளர், இப்போவும் இருக்கார். அவர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இருக்கார், நான் பார்க்கல, இருக்கார். அவர் என்ன பண்ணார், எங்கள் நகர செயலாளர் சாரங்கபாணின்ற ஒரு பேரில் ஆசிட் அடிச்சிட்டார். ஆசிட் அடித்ததும்
இன்னும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஒன்றும் நடவடிக்கை ஒன்றும் இல்லை. ஏன்ட்டா அவங்க ஆளுங்கட்சி. நான் வந்து கரூரில் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்ட்ரைக்குனா கடுமையாக, ஒரு கடையும் தரக்கூடாது, ஒரு வண்டி மூவ் பண்ணக்கூடாது. நல்லா அப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், இளைஞர்கள் நல்லா வலுவாக இருந்தாங்க. போட்டு எல்லாம் பண்ணதும் திமுகலாம் பயந்துக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. இவர் அன்பில் எங்கள் மந்திரியாக இருந்துட்டு எஸ்பிக்கு சொன்னார், கலெக்டருக்கு சொன்னார். அவங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டாங்க. அப்புறம் அன்பில் எனக்கே ஃபோன் பண்ணார். சவுந்தர், நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா வந்து மேலே இருக்கிறவங்கெல்லாம் திருடனுங்க, இப்படியே சொன்ன ஒரு வார்த்தை. நம்மளை 2 பேரையும் இதையே சொல்லி 2 பேரையுமே ஒழிச்சுடுவானுங்க. அதனால் இதான் பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு, எனக்கு பிரச்சனைனா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நமக்குள்ளே தீர்த்துக்கலாம். அவர் எப்பயுமே அந்த பாலிசிக்கு வருவார். அவருடைய கேரக்டரே அப்படி தான். எல்லா கட்சியோடையும் அப்படி உடன்பாடு போட்டுருவார். அவனு சரி என்னன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இது பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு எந்த ட்ரபிளும் இல்லாமல் நான் கட்சி நடத்திட்டேன். அப்படி தான் நடந்தது. அப்போ எங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் என்னென்னா எங்கெங்கெல்லாம் திமுக இருந்ததோ அங்கெல்லாம் அதிமுக உருவாச்சு. திமுக இல்லாத இடத்துல உருவாகலை. அப்படி திருச்சி மாவட்டத்தில் 2 தொகுதி, ஒன்று கடவுர் தொகுதி, இன்னொன்று அரவக்குறிச்சி தொகுதி, 2லேயும் திமுக இல்லை. அதனால் அதிமுகவும் இல்லை. அரவக்குறிச்சிக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு 5-6 தடவை போனால் ஒருத்தன் கூட என் வண்டி பக்கத்தில் வரல, பேசலை, ஒன்றும் இல்லை. பார்த்தேன். அப்புறம் இங்கே ஒரு ஆளை நான் கூப்பிட்டேன். அவன் சொல்லி இந்த மாதிரி என் கம்யூனிட்டி பேரை சொல்லி இந்த மாதிரி யாராச்சும் இங்கே ஆள் இருந்தால் கூப்பிடியா அப்படின்னு வந்தான். நீ வந்து எந்த கட்சியில் இருக்க? நான் காங்கிரஸில் இருக்கேன்னா. சரி, நீ காங்கிரஸ் இரு, ஆனால் இந்த படம் கூட பார்க்குற பசங்க ஒரு 4 பேர், நான் அடுத்த வாரம் வர்றேன், இன்னும் ஒரு 4 பேரை எனக்கு பிடிச்சி கொடு, நான் பார்த்து வரேன்ட்டேன். அப்புறம் நான் அடுத்த வாரம் போனபோது ஒரு 4-5 பசங்க வந்தாங்க. இப்படி அந்த கட்சியை எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ எல்லா நூக்கண்காரனும் கொண்டு போயிட்டேன். தேர்தல் 77 தேர்தல் வந்தது. எம்ஜிஆர் என்னை கேட்டார், எந்த தொகுதியில் நிற்க போகிறேன்னாரு. நான் அரவக்குறிச்சியில் நிற்கிறேன்னேன். நீ என்ன தோக்கிறதுன்னு முடிவு கட்டிட்டியான்னாரு. இல்லை ஜெயிக்கிறதுன்னு முடிவு கட்டேன். என்னன்னாரு, சூப்பராக வச்சுருக்கேன் அந்த தொகுதியில். நான் நீ வாயமுடு சொல்லிடாத, கம்யூனிஸ்டுக்காரங்க திருச்சி கேட்குறாங்க, டவுனை திருச்சி கொடுத்தோன்னா அவ்வளோதான், முடியாது. நான் எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கு, அவருக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நீ எங்கள் அரவக்குறிச்சிக்கிற ஒரு சின்னதாக வாயை திறந்துடாது அப்படின்னாரு. அவர் சொல்லி தான் நான் திருச்சியில் இருந்தீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, எம்ஜிஆர் மறைஞ்ச அன்னைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நானா எம்ஜிஆர் மறைஞ்ச அன்னைக்கு நான் கட்சியில் இல்லை. ஒன்றும் நான் வந்து அந்த இது கத்திப்பாரா கூட்டத்துக்கு சரி எப்படியும் கூட்டத்துக்கு வரலான்னு திருச்சியிலேருந்து கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். வந்து இடையில் பிரேக் ஆகிட்டு வந்தால் இங்கே திருச்சி சென்னை வரும்போது அவர் இறந்துட்டார்ன்ற செய்தி வந்துச்சு. உடனே தோட்டத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு நான் வந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நான் ராஜாஜி காலுக்கு போயிட்டேன். அன்னைக்கு இதே மாதிரி பயங்கர கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் நல்ல கூட்டம். எம்ஜிஆருக்குன்னு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கு, இப்போவும் இருக்குதே, இன்னமும் வாடுறாரு அவர். நீ வந்து ஒவ்வொரு பாட்டுலேயும் அவர் பாடும்போதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அந்த திரைத்துறையில் அதில் இதில் அந்த திரைப்பாடல்களில் கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. நல்லா தானே இருக்கு எல்லாமே. ஒரு ஃபோட்டோ இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாடியில் இங்கேருந்தோ நிற்கிறாரு, கீழே ஒரு பயங்கர கூட்டமாக இருக்குது, அக்கம் பக்கத்தில் பில்டிங்கில் கூட பயங்கர ஒரு கூட்டமாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அது எங்கேன்னா மவுண்ட் ரோட்டில் அண்ணா சிலை இருக்குல்ல, அங்கே ஒரு முதலமைச்சரான அன்னைக்கு போட்ட போது எல்லா சிலையும் மவுண்டில் அதை நிற்கிற அந்த கூட்டம் அது அவர் முதலமைச்சரான அன்னைக்கு அங்கே எடுத்த போட்டோ. அது அன்னைக்கு இருந்தீங்களா நீங்கள்? நான் தான் இருக்கிறேன்னு. நான் தான் அந்த மேடைக்கு கீழே நான் இருக்கிறேன். இது வந்து இந்த ஃபோட்டோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது வந்து நான் முதல்ல அவர் கூப்பிட்டேன். நான் முதல்ல போகலை, ஒரு 3 நாள் போகலை. ஏன்டா நடிகருக்கு நமக்கு என்னடா சம்மந்தன்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே தொடர்பு இருக்குது, இருந்தாலும் வந்து கொள்கை ரீதியாக அதில் யோசனை பண்ணேன். அப்புறம் 3ஆவது நாள் தான் சரி கருணாநிதி எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு, எல்லாரையும் காலி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் மதுவிலக்கை ரத்து பண்ணிட்டாரு, ஊழல் லஞ்சம் பெருகிடுச்சு, இந்த இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கு அவரை வச்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு திரும்ப இவரை வச்சுக்கிட்டு கருணாநிதியை ஒழிப்போன்னு தான் திரும்ப போனேன். மத்தியானம் 2 மணிக்கு போனேன், 10 மணி வரைக்கும் என்கிட்ட பேசினார். அதை வச்சு தான் நான் அவர்கிட்ட திரும்பவும் அதான் போன அன்னைக்கு அவரே ஸ்டுடியோவிலேருந்து ஆள் வர சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்தார். கிட்ட மூஞ்சை கொண்டு வர சொல்லிட்டு, கிட்ட ரொம்ப கிட்டங்க, இது காதலன் காதலி மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லி இந்த படம் எடுத்தது தான் இந்த படம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நல்லது, வணக்கம்.